ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 22/12/2025 பாக்கியதாரா PD34க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பருக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது, வேணால் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை வந்த ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை வந்து 465 ரிசல்ட்டு. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 125465. அதுக்கு முன்ன திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் 880. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை வந்து 060 ஏபிசி போர்டு. இப்படி எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை பாக்கியதாரங்கிற பேரில் வருது. இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 5D 4Dயோட வந்து நம்ம வந்து 2818 சொல்லிட்டு 3 டைம் ஒன்ஸ் வந்து மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 253லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 409253. நம்மளுக்கு தேவை இங்கே வந்து 4D 5D அப்போ 09. இதோட நம்ம ப்ளஸ் 28, இது வந்து ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம் ஒன்றும் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 0வோட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2, இங்கே 9ஓட 8 கூட்டினோம்னா நம்மளுக்கு 7. அப்போ 2 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 2 அல்லது 7. இப்போ இந்த 253க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 402. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போ ஃபஸ்ட் ட்ராப் பார்த்துருக்கோம், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ராவில் சீபோர்டு கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டாவது ட்ராப் கவனிங்க, சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 402 ஃபுல் போல் வந்து 276, நம்மளுக்கு 76 தான் தேவை. அதோட இந்த ட்ரா ப்ளஸ் 28 நம்மளுடைய எக்ஸு. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 7 கூட்டினோம்னா 9, இங்கே 8ஓட 6 கூட்டினோம்னா 4. அப்போ 9 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 402க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 9 அல்லது 4. இப்போ இந்த 402க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 769. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ ரெண்டாவது ட்ரா பார்த்துருக்கோம். ரெண்டாவது ட்ராலையும் நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிருக்கு. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திங்கள் டு திங்கள் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே திங்கக்கிழமை வந்த ரிசல்ட். இப்போ நம்ம 769க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 142, நம்மளுக்கு தேவை வந்து 42. இதோட ப்ளஸ் எக்ஸை பொறுத்த வரைக்கும் 28. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 4 கூட்டினோம்னா 6, இங்கே 8ஓட 2 கூட்டினோம்னா 0. 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 769க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 6 அல்லது 0. இப்போ நம்மளுக்கு இந்த 769க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 060. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்டுமே ஹிட் நண்பா. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு. ஸோ கடைசியாக நம்மளுக்கு 3வது ஃபார்மெட் முடியும் போது நம்மளுக்கு வந்து ஃபுல் போர்டும் கிடச்சிருக்கு. இப்போ ஃபார்மெட் சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு 18 வருது நண்பா. 3 டைம் நம்ம 28 பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து 18ல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 060 தான் நம்மளுடைய கடைசியாக பார்த்த ரிசல்ட். இதோட ஃபுல் போர்டு வந்து 893, நம்மளுக்கு தேவை வந்து 93. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 18. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 1 கூட்டினோம்னா 0, இங்கே 8ஓட 3 கூட்டினோம்னா 1. 0 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 060க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 0 அல்லது 1. இப்போ இந்த 060க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 880. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு மாறாமல் சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா.
இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் எந்த கட்டாயமும் கிடையாது நண்பா. ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ 880க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 107. நம்மளுக்கு தேவை 07. இதோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 18. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 1 கூட்டினா 1. இப்போ 8ஓட 7 கூட்டினா 5. அப்போ 1 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 880க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 5. இப்போ இந்த 880க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 465. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 465 தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த திங்களுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்துட்டோம். போர்டு மாறாமல் நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. இது ஒரு நல்ல ஃபார்மேட். இந்த ட்ரா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், யாரும் ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட், திங்கள் டு திங்கள் ரிசல்ட் நண்பா. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். 465 ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 125. நம்மளுக்கு தேவை 25 மட்டும் தான். இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு எக்ஸ் வந்து 18. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3. இங்கே 8ஓட 5 கூட்டினாலும் 3. இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு 3 மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. சிங்கிள் நம்பராக கிடச்சிருக்கு. நம்ம இந்த நம்பரை இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எந்த நம்பர்ஸுமே கொடுக்க விரும்பலை. ஸோ 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு சி போர்டு தான் கிடச்சிருக்கு. வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இப்போ அதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. மூணு மட்டும் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதோடைய நம்ம சிந்தட்டிக் நம்பர்ஸ் எதையும் கொடுக்க விரும்பலை. ஆனால் ஓல்டு நம்பர்னு ஒன்று இருக்குது நண்பா. அதாவது ஓல்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 வேணும்னா 3 அல்லது 1ன்னு கொடுக்கலாம். 1 வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கோம். கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 3 தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் 33 1 சான்சஸ் இருக்குது. ஏன்னா பழைய நம்பர் டபுளில் தான் அடிப்பாங்க. அப்படி இல்லாட்டினா ரெண்டையும் சேர்த்தாப்பில் 31 13 வரலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு தடவை மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு பல தடவை வின்னிங் கிடைக்க நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இன்றைக்கி திங்கக்கிழமை 22/12/2025 பாக்கியத்தாரா பிடி 3-4க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் சிங்கிள் நம்பராக கிடைச்சதுனால நம்ம பழைய நம்பரான ஒரு நம்பரை நம்ம சேர்த்துருக்கோம். மற்றபடி இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. எல்லாமே ஃபார்மேட் படி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நண்பா. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.